வணக்கம். இந்திய விமானப்படையின் பலத்திற்கு ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை கொண்டு வரும் போர் விமானமாகும் பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபேல் போர் விமானம். இது மிகவும் நவீன தொழில்நுட்பம் மற்றும் சிறந்த தாக்குதல் திறன் கொண்ட ஒரு விமானமாகும். இந்த விமானம் பாகிஸ்தான் விமானப்படையின் முன்னணி போர் விமானங்களுடன் ஒப்பிடும்போது பல விஷயங்களிலும் இந்திய விமானப்படைக்கு உயர்வை அளிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் ஒரு முழு யுத்தத்திற்கு செல்லும் சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. இந்த சூழலில் இந்தியாவின் ரஃபேல் விமானத்தின் சிறப்பம்சங்களையும் பாகிஸ்தானின் முக்கிய போர் விமானங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதன் மேன்மையை புரிந்து கொள்ள முடியும். ரஃபேல் போர் விமானங்களின் முக்கிய தனித்துவமான அம்சங்களில் ஒன்று அதன் பல்துறை பயன்பாட்டு திறனாகும். விமானத்திலிருந்து விமானத்திற்கும் விமானத்திலிருந்து தரைக்கும் பல இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட பல்வேறு ஏவுகணைகளை சுமந்து செல்ல இந்த விமானத்தினால் முடியும். நீண்ட தூர ஏவுகணைகளான மெட்டியோர் மற்றும் குறுகிய தூர ஏவுகணைகளான மைக்கா போன்றவை ரஃபேலின் பலத்தை அதிகரிக்கின்றன. இந்த ஏவுகணைகள் எதிரிகளின் விமானங்களை மிக அதிக தூரத்திலிருந்தே தாக்கும் திறன் கொண்டவையாகும். மேலும் லேசர் வழிகாட்டு குண்டுகள் உள்ளிட்ட நவீன ஆயுதங்களையும் ரஃபேலில் ஒருங்கிணைக்க முடியும். அதே நேரம் பாகிஸ்தான் விமானப்படையின் முன்னணி போர் விமானங்களில் மிக முக்கியமானவை F-16 ஃபால்கன் மற்றும் JF-17 தண்டர் ஆகியவையாகும். F-16 ஒரு காலத்தில் சிறந்த போர் விமானங்களில் ஒன்றாக இருந்தாலும் மாறிவரும் காலகட்டத்தில் அதன் தொழில்நுட்பம் காலாவதியாகிவிட்டது. அதனால் தற்போதைய செயல்திறனில் அந்த விமானங்கள் மிகவும் பின்தங்கியவை என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இப்போது சீனாவின் உதவியுடன் பாகிஸ்தான் தயாரித்த JF-17 ஃபைட்டர் ஜெட்களை எடுத்துக்கொண்டால் ரஃபேலின் நவீன சென்சார்கள், ரடார் அமைப்புகள் மற்றும் ஏவுகணை திறன் போன்றவற்றுடன் ஒப்பிடும்போது அந்த பாக் சீன கூட்டு விமானத்திற்கு பல வரம்புகள் உள்ளன. மேலும் இந்த இரண்டு விமானங்களிலும் உள்ள சீன மற்றும் அமெரிக்க தயாரிப்பான ஏர் டு ஏர் ஏவுகணைகள் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் ஏவுகணைகள் இந்திய ரஃபேலில் உள்ள ஆயுத தொகுப்புகளுக்கு முன்னால் ஒன்றுமல்ல என்று கருதப்படுகிறது. மேலும் ரஃபேலின் மிகவும் நவீன ரடார் அமைப்பு அதிக தூரத்தில் இருந்தே எதிரி விமானங்களை கண்டறியவும் கண்காணிக்கவும் உதவுகிறது. அதோடு இதில் உள்ள மின்னணு யுத்த உபகரணங்கள் எதிரிகளின் ரடார்கள் மற்றும் ஏவுகணைகளை தடுக்கும் திறன் கொண்டவையாகும். அதன் மூலம் ரஃபேல் விமானம் எதிரியின் தாக்குதலில் இருந்து தப்பிக்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. அதனால் பல ஆண்டுகள் பழமையான ரடார் தொழில்நுட்பத்தில் இயங்கும் F-16 மற்றும் JF-17 விமானங்களும் ரஃபேலுக்கும் இடையில் எந்த விதத்திலும் ஒப்பீடு செய்யவே முடியாது. மேலும் ரஃபேலின் ஃப்ளை வயர் அமைப்பு அதன் விமானிக்கு சிறந்த கட்டுப்பாட்டை அளிக்கிறது. அதன் விளைவாக எந்த ஒரு பிரதிகூலமான சூழ்நிலையிலும் விமானத்தை எளிதாக பறத்தவும் மாற்று திசையில் செலுத்தவும் இது விமானிக்கு உதவுகிறது. ரஃபேலின் பிரெஞ்சு தயாரிப்பான ஸ்னெக்மா என்ஜின்கள் அதிக உந்துதலை கொடுப்பவையாகும். அதனால் அந்த திறனில் மிகவும் பின்தங்கிய ரஷ்யன் RT-93 என்ஜின்கள் பொருத்தப்பட்ட JF-17 மற்றும் அமெரிக்க தயாரிப்பான F-100 என்ஜின்கள் பொருத்தப்பட்ட F-16 போன்ற விமானங்களை விட அதிவேகம் மற்றும் அதிசக்தி கொண்டதாகும் ரஃபேல். எந்த ஒரு குறுகிய ஓடுபாதையில் இருந்தும் இந்த விமானம் எளிதாக மேலெழ முடியும். மொத்தத்தில் இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானங்கள் தொழில்நுட்பம், ஆயுத திறன், ரடார் அமைப்பு, மின்னணு போர் உபகரணங்கள் மற்றும் என்ஜின் திறன் போன்றவற்றில் பாகிஸ்தான் விமானப்படையின் முன்னணி போர் விமானங்களை விட மிகவும் முன்னிலையில் உள்ளன என்பதுதான் உண்மையாகும். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு யுத்த சூழ்நிலையிலும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற நுணுக்கமான தாக்குதல்களுக்கும் இந்திய விமானப்படைக்கு ஒரு முக்கியமான இராணுவ முன்னுரிமையை இது தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் தான் எதிர்காலத்தில் நாட்டிற்கு எதிராக வரக்கூடிய எந்த பாதுகாப்பு சவால்களையும் முறியடிப்பதற்கு ரஃபேலின் இந்த மேலாதிக்கம் இந்தியாவிற்கு ஒரு பெரிய பலமாக அமையும். ஜெய் ஹிந்த்.